நம்ம பார்க்க போகிற ஜம்புலிங்கம் தூத்துக்குடியிலே பெரிய ஆள். மதுரையில் ரவி எப்படியோ அதே மாதிரி வரீங்க. இங்கே தான் வா. ஜம்புலிங்கன் எந்த ரூமில் இருக்காரு? அண்ணே இவங்க தான். வணக்கண்ணே. பாருங்க. இதுதாங்க விஷயம். டேய், நம்மளை பற்றி விவரமாக சொல்லி கூட்டுற மாட்டேன், கூட்டிகிட்டு போ. சரிண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. அண்ணே சிம்மக்கல் ரவி போடுறதுலாம் பெரிய மேட்டரே கிடையாதுண்ணே. சரி. இதுவே வேற யாரையாவது சொல்லியிருந்தா உடனே போட்டிருப்போம்ண்ணே. இங்கே என்னன்னா ஒரே தொழிலில் இருக்கிற ஆட்களை அண்ணன் செய்ய மாட்டாருண்ணே. மூக்கு அண்ணன் மூக்கு மாதிரியே இருக்குல்லம்மா குட்டி. எங்க சின்னவன் வந்திருக்கான் பாருங்க, பாருங்க சின்னவன் வந்திருக்கான். இந்த கேஸ் கேஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். பண்ணுறியா இல்லையா அதை சொல்லு. உங்களுக்காக பண்றேன். இது என் வீட்டு பத்திரம். இதான் சார் வீடு. அக்கா மாமா பார்க்க வந்திருக்காங்க. உள்ள இருக்காரு போங்க. காளி, இதில் 30 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது, வாங்கிக்க. மீதியை மேட்ரு முடிச்சோன்னே தந்துடுறோம். ராசு 5 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணி போட்டேன்டா. எப்படிரா? முந்தா நாள் மூத்த பையனோட செட்டில்மெண்ட் வந்துச்சுல்ல, அதை போட்டேன். ஓ குடு. பார்ட்டியை பற்றி விசாரித்தேன். மதுரையிலேயே பெரிய கையா. நான் இறங்கி செஞ்சா விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அதனால புது பசங்களை வச்சு இந்த வேலையை கணக்கச்சிதமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இல்லை காளி, இதை நீயே பண்ணா. என்னை நீங்கள் நம்பி வந்துட்டீங்கல்ல, முடிச்சு கொடுத்துட்றேன். சார், சென்டிமெண்ட்டாக ஃபோன் அடிக்குது பாருங்க சார். எடுத்து பேசுங்க சார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஹலோ, சொல்லு. கல்யாண வீட்டுக்கு போயிட்டீங்களா? கல்யாண வீட்டில் இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம சின்னவனும் மேல் வீட்டுல இருக்கிற மலரும் ஒருத்தர் விரும்புறாங்களாம். நம்ம செல்வி சொன்னா. பரவாயில்ல, எல்லாம் நல்ல விதமாக தான் நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க, வந்துடுறேன். கீரை வாங்கலையா? நீ கருவாட்டு குழம்புக்கா? என்னன்னு சொல்லு. என்ன விஷயம் சொல்லு. உள்ள போ, தெரியும். நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டோம்னா என்னங்க மாப்பிள்ள. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். நான் தான் மலரோட அப்பா. தெரியும் சார், ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். உட்காருங்க, ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. அம்மா. என்னடா இப்போ என் கல்யாணத்துக்கு என்னமா அவசரம்? ஒரு கெட்டது நடந்த வீட்ல நல்லது நடக்கணும் வாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ பேசாம இரு. அம்மா, என்னடா என் சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்காங்க? டேய், வேணா அப்பா கிட்ட நீ தனியா பேசி பாரு. என்னடா பேச சொல்ற? அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், நான் ஒருத்தனை கொலை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. போடா. கல்யாணம் வேணான்னு சொன்னா மலர் வேற கொச்சிப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. குன்னூர், திருச்சி சத்திரப்பட்டி திருவிழா, தங்கரிகள் தியேட்டர். இந்த ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணதுல இந்த 3 இடத்துல தான் அவனை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல திருச்சி சத்திரப்பட்டி திருவிழா, அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு அதிகமா இருக்கும், அங்க ரிஸ்க். தியேட்டர்ல
இன்டர்வல் விட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் அவன் பாத்ரூமுக்கே போவான். ஆனால் அவன் ஆட்கள் காரிடாரில் வெயிட் பண்ணுவாங்க. குன்னூர் மாப்பிள்ள மினிஸ்டர் அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக வருஷம் வருஷம் குன்னூர் போவார். ரவியும் அவரோட பாதுகாப்புக்காக கூட போவான். காலையில் 6 மணிக்கே ரவியோட ஆட்கள் மினிஸ்டரோட கிரேவியார்டு போயிடுவாங்க. ஆனால் ரவி மட்டும் லேட்டாக தான் கிளம்புவான். அவன் கிளம்பி போகிற வழியில் அவனை தூக்குவான். வண்டி ஏறா. டேய் வண்டி ஏறான்றல. வண்டி ஏறான்ற. யார்? அண்ணா யார்? பரணி சர்ச்சுக்கு வர வழியில் யாரோ பசங்க சுத்திட்டாங்கடா. யார் அனுப்பிச்சது? சொல்றா, யார் அனுப்பிச்சா? சொல்றேன். சின்னப்பட்டி காளிதாஸ். சொல்லு. சின்னப்பட்டி காளிதாஸ். எங்க கையில பணம் கொடுத்து உங்களை ஒருத்தர் கொல்ல சொன்னா. வேற எதுவும் தெரியாது. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? பணம் கொடுத்து யாரும் தெரியாதுங்க. அவங்கள நாங்க பார்த்ததே கிடையாது. டே முத்து, இங்க ஒருத்தன் காக்கி கலர் சொட்டு போட்டு நிக்கிறான்ல, அவன் யாருன்னு விசாரி. யாரு? யாரும் காணாம. விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ஐயா. வாயை தோறடா. ஏய் நீ என்ன அவனுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றான். அதான் நான் ஊட்டிக்கிட்டு இருக்கேன். லதா நீ சாப்பிடுமா? சின்ன மாமா ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம பசங்க ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்லி இவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிரு. சின்ன மாமா யாரோ புது பசங்க நம்மளை சுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டில் ஓயிடுச்சுட்டா. ஃபேமிலியோட ரைட் சைடில் உட்காந்துருக்கான் பாருங்க, சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு. ஓகே பரணி அண்ணா, அந்த வேலை செட்டு. சின்னப்பட்டி காளிதாசுங்களா? நீங்க யாரு? மதுரை சிம்மக்கல் ரவி. அப்பா அப்பா பெரியப்பா ஃபோன் பா. நான் அப்புறம் பேசுறேம்மா.
அந்த கிழமை யாரு? அந்த கிழமை யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் வக்கீல் சொல்லி தான் நான் பண்ணேன். வக்கீல் வீடு எங்க இருக்கு? ஹலோ ஹலோ. டே ராசு, எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது? ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்? குன்னூரில் ரவியை போட போன பர்சன் மாட்டிட்டாங்கடா. அதான் நான் எஸ்கே பையன் சொந்த ஊர் பண்ணிட்டேன். நானே உனக்கு கால் பண்ணுறேன். என்ன? டேய், அடுத்து எப்படா பண்ணுவாங்க? என்னங்க ஃபோன்ல அப்புறம் பேசிக்கலாம். ஐயா கூப்பிடுறாரு, சீக்கிரம் வாங்க. வணக்கம். படிக்கலாங்களா? படிங்க. நிகழும் விஜய வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சுபயோக சுபதினத்தில் திரு சிதம்பரம் திருமதி சிவகாமி அவர்களின் குமாரத்தி செல்வி மலர்விழி என்ற கன்னிகைக்கும் திரு கல்யாண சுந்தரம் திருமதி அமுதா அவர்களின் இளையகுமாரன் செல்வன் சிவகுமாருக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. ஹலோ, கால்ராஜ் சாருங்களா? ஆமாம் நீங்கள்? நான் அன்னைக்கு சிம்மக்கல் ரவி விஷயமா அட்வொகேட் மூலமாக உங்களை வந்து பார்த்தேன்ல சார். நான் உங்கள் எங்கெல்லாம் சார் தொலை வருது? உங்கள் லாயருக்கு ஃபோன் பண்ணால் அவர் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்கார் சார். குன்னூர் மேட்ரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு தெரியும்ல? தெரியும் சார். இருந்தாலும் மறுபடியும் ஏதாவது நீங்கள்... என்னது மறுபடியுமா? சார் இன்னையோட எனக்கு பெயில் முடியுது சார். நாளைக்கு காலையில் கோர்ட்டில் சரண்டர் ஆகிட்டேன்னா திரும்ப எப்போ வெளியே வருவேன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் திரும்ப வந்து உங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. நீங்கள் பணத்தை எங்கே வந்து எப்படி வாங்குறது? 8 மணிக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுங்க. நீங்கள் ஹலோ அண்ணே. சொல்லு பரணி. குன்னூரில் அண்ணனை கொல்ல சொன்ன பார்ட்டி லைனில் வந்தானே. இன்னைக்கு நைட் 8 மணிக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு பணத்தை வாங்குறதுக்கு அவனை வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மகிட்ட மாட்டுவானே. என்னடா? குன்னூரில் ஒரு கேங் ரவியை கொல்ல ட்ரை பண்ணிச்சுன்னு சொன்னல, அதுக்கு காரணமானவனை இன்னைக்கு நைட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் போட போகிறாங்கடா. அவன் சாவ போகிறது அவனுக்கே தெரியாது. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.